Hello students, welcome back to our YouTube channel. So நம்ம சேனல்ல நம்ம நீட்டுக்கு பிசிக்ஸ்க்கு தேவையான அந்த கண்டென்ட் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் நம்ம பேரலாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கோம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இன்னும் 90 days தான் பேலன்ஸ் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 90 daysல நம்ம எப்படி நம்ம ஈஸியாக செக்யூர் பண்ண முடியும், ஒரு ப்ராப்பரான ஸ்கோரை எப்படி செக்யூர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ. நான் முக்கியமாக இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வீடியோ யாருக்கு இல்லை அப்படின்னாத ஃபஸ்ட்டு தெளிவு பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான இது இருக்கும். சரியா? இந்த வீடியோ யாருக்கு இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 1 year படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லா சாப்டரும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ தான் ரீசெண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணதப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. சரியா? ஸோ எந்த சாப்டர் படிக்கலாம், மேபி ஒரு சாப்டர் எடுத்து நடுவில் ஸ்ட்ரக் ஆகிருப்பாங்க, புரியாமல் ஸ்ட்ரக் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த இதில் படிக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா சாப்டரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த கம்மியான டேஸில் நீங்கள் 3 சப்ஜெக்டாக நீங்கள் படிக்கணும் இல்லையா? நீங்கள் 3 சப்ஜெக்ட் படிக்கணும். ஸோ நான் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் ஸ்கோரை. சரியா? அது என்னன்னு சொல்கிறேன், டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு சேஃபான ஸ்கோர் நீங்கள் ரீச் பண்ணுறாலே உங்களுக்கு ஈஸியாக சீட் கிடைச்சிடும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு நான் சொல்கிற இந்த பிளானை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரீசெண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன சாப்டர் படிக்கணும், அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் அந்த சாப்டர்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வெயிட்டேஜோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 12th சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? 12th சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் நான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சரியா? ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இது வரும். ஸோ நீங்கள் இதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் முன்னாடி இருக்கிறது கான்செப்ட் தெரியணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்ப்பீங்க, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேவ்ஸோட மெக்கானிசம், வேவ் ப்ரொபகேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் படிப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், ஈஸியாகவும் படித்து முடிச்சிடலாம். ஸோ இந்த சாப்டர் நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பழைய கான்செப்ட் எதுவும் அந்தளவுக்கு தேவைப்படாது. அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா லெசனுமே. ஸோ இதில் நம்ம ஈஸியாக ஒரு கொஸ்டின் செக்யூர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூயல் நேச்சர். சரியா? டூயல் நேச்சரில் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 டாபிக் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அப்போ லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வரும். ஸோ அந்த கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கிற அங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ், ப்ராப்ளமாக இருக்கட்டும், தியரி பார்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டி ப்ராக்லி. சரியா? டி ப்ராக்லி வேவ்லென்த் அதை பேஸ் பண்ண அந்த மாடலில் வர இது 2 மேஜரான டாபிக் தான் இருக்குது. இது நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், ரொம்ப டைமில் எடுக்க போகிறது கிடையாது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக ஒரு கொஸ்டினை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் லெசன். இந்த ஆட்டம்ஸ் லெசன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், அந்த மாடல்ஸ் இருக்கும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஜே.ஜே. தாம்சன் மாடல் இருக்கும், ரூதர்ஃபோர்ட் மாடல் இருக்கும், அடுத்து நீல்ஸ் போர் இருக்கும். சரியா? ஸோ இதில் மேஜரான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரியை நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீல்ஸ் போர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அந்த வெலாசிட்டி, ரேடியஸ், எனர்ஜி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். லைமன், பால்மர், ஃபேஷன், ப்ராக்கெட், ஃபண்ட், இதை பேஸ் பண்ணி படிப்போம். ஞாபகம் இருக்குதா? ஸோ அது படிப்போம். இதுலேயுமே ஈஸியாக நம்ம ஒரு கொஸ்டினை செக்யூர் பண்ணிடலாம். நான் ரொம்ப மினிமமாக கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்க ஆவரேஜாக எங்கள் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியை. ஸோ நியூக்ளியை வந்துட்டு போன லாஸ்ட் இயர் சிலபஸ் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எதனால பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. அதனால அந்த லெசன் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் சைஸ் சாப்டராக இருந்துச்சு. இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ரிமூவ் பண்ணனால அதுவுமே என்ன ஆயிடுச்சுன்னா சின்னதாகிடுச்சு. சரியா? இப்போ நியூக்ளியே ரொம்ப சின்ன சாப்டர் தான், அது ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். என்ன டாபிக்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுலேயும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் பார்த்தீங்கன்னாலுமே இதுலேயுமே மேஜராக 2 டாபிக், அது பக்கத்தில் சின்னதாக சப் டாபிக்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன மேஜரான டாபிக் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே நான் பின்னாடி இருந்து வரேன், லாஜிக் கேட்ஸ். ஓகே, லாஜிக் கேட்ஸ் அந்த சர்க்யூட் பேஸ் பண்ணது, இதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 hours தான் ஆகும். ஐ மீன் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை படிக்க ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணுற சேர்த்தே 2 மணி நேரம் தான் ஆகும். ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் டயோட் வந்து போவீங்க. ஐ மீன் பி டைப், என் டைப் செமிகண்டக்டர்ஸ், பிஎன் ஜங்ஷன் டயோட் படிப்பீங்க. ஸோ அதை பற்றி பின்னாடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிப்பீங்க. அப்புறம் ஜீனோ டயோட் சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கும், அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து உனக்கு ஈஸியாக ரெண்டு கொஸ்டின் வந்து ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம், கஷ்டப்படாமையே படிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். சரியா? ஸோ ஆப்டிக்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பாங்க. ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ் இருக்குது. ஸோ ரே ஆப்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது வே ஆப்டிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இதுவுமே நம்ம என்னென்ன லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 12th சிலபஸில் மட்டும் நீங்கள் வந்து சீக்கிரம் படித்து முடிக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் இந்த 6 சாப்டர் வந்து சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும். மினிமமாக 8 கொஸ்டின்ஸ் வந்து கேரண்டடாக கிடைச்சிடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம 11th சிலபஸ்க்குள்ளே மூவ் ஆகலாம். அதில் என்னென்ன சாப்டர்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 11th சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த சாப்டர்ல இருந்து உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போன இயருக்கு முந்தின இயர் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் வந்துருந்தது. சரியா? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் மட்டுமே 3 கொஸ்டின் வந்துருந்தது. ஸோ உனக்கு ஆவரேஜாக பார்த்தா இதுலேயுமே உனக்கு 2 கொஸ்டின் வந்து வந்திருக்குது. சரியா? அதனால் இந்த சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாகவும் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிராவிடேஷன். சரியா? ஸோ உனக்கு நான் எடுத்து லிஸ்ட்லேயே வந்து கிராவிடேஷன் தான் உனக்கு கொஞ்சம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதில் ரொம்ப உனக்கு கான்செப்ட்ஸுவலாக உனக்கு கஷ்டப்படுத்தி கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகிறது கிடையாது. டேரக்ட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டு அது என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். இந்த சார்ட் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதிகமான டைம் கன்சம்ஷன் தேவைப்படாது. பட் ஸ்டில் நமக்கு மெக்கானிக்ஸ் பார்ட் கொஞ்சம் தேவைப்படும். அது நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். சரியா? அதுக்கான ஐடியாஸும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கிராவிடேஷன் நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அதில் 2 கொஸ்டின் ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஜஸ்ட் தியரி பார்ட் கிடையாது. ஐ மீன் ஈஸி தான், அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஈஸியாக ஸ்டடி பண்ணிடலாம். நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் ஃபிசிக்ஸை ஃபுல்லாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ நிறைய பேர் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ வந்து கவலைப்பட தேவைப்படுது. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த தெர்மல் பார்ட்டில் 3 சாப்டர் இருக்கா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். இது 3யுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக படிச்சிடலாம். அது எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முன்னாடி அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் கூட மேக் பண்ணி போடுறேன். அது ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு கொஸ்டின், தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கூட மேக்ஸிமம் வந்துருக்குது. ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து 2 எடுத்துக்கலாம். அடுத்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதுலேருந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துடும். சரியா? ஸோ இதில் 11th சிலபஸில் நம்ம வந்துட்டு செக்யூர் பண்ணக்கூடிய ஈஸியான அந்த கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ். அப்போது நீ வந்து ஓவராலாக நான் எடுத்த இந்த லிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th சேர்த்து உங்களுக்கு 17 கொஸ்டின் கிடைக்குது. சரியா? இந்த 17ம் டம்மி ஸ்கோர்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம், ஈஸியாக ஸ்கோரும் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த டம்மி ஸ்கோரை நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போ மினிமம் கேரண்டி நீங்கள் 17 கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இப்போது இது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, இது 17 கொஸ்டின் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம். சரியா? எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே போகணும், இஃப் யூ ஸ்டடிட் ஆல் த அபோவ், மேலே எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கோ பிலோ, கீழே வாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் எடுங்க. ரே ஆப்டிக்ஸ் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஐ மீன் அது ஆப்டிக்ஸ் தான். அது உனக்கு ரொம்ப கஷ்டமான இது வரப்போகிறது கிடையாது. ஆனால் உனக்கு டைம் கன்சம்ஷன் இருக்கும். நீ ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுனால டைம் கன்சம்ஷன் ஆகும்.
பட் கரெக்டான ப்ராப்பரான நீங்கள் கைடன்ஸோட படிச்சீங்க அப்படின்னா அதை சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். சரியா? அதனால் அது படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரே ஆப்டிக்ஸை கன்சிடர் பண்ணலாம். அதில் 3 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. நம்ம ஆவரேஜாக பார்த்தோம்னா 2 கொஸ்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேவ்ஸ் சாப்டரில் ஆக்சுவலி வேவ்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கு மெக்கானிக்ஸ் வந்து தேவை. நான் ஏன் வேவ்ஸ் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, உனக்கு இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயும் நம்ம வேவ்ஸை பற்றி படிப்போம், அந்த வேவோட ப்ரொபகேஷனை பற்றி படிப்போம், அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதே இது உனக்கு வேவ்ஸ்லேயுமே வரும். சரியா? இந்த வேவ்ஸ் டாபிக்லேயுமே வந்துட்டு உனக்கு அது வேவ் ப்ரொபகேஷன் அங்கேயும் வரும், அந்த இன்டர்ஃபரன்ஸ் வரும். இல்லை வேவ் ஆப்டிக்ஸில் நீங்கள் இன்டர்ஃபேரன்ஸ் எல்லாமே படிப்பீங்க, அது வேவ்ஸ்லேயுமே இருக்கும். சரியா? அதனால வேவ்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரியா? ஸோ வேவ்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேஷன். சரியா? இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வேவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கன் பைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்கன் பைப்ஸ் அண்ட் பீட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், எக்கோ, இந்த மாதிரி குட்டி டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக், ஈஸியாகவும் படிச்சிடலாம். டேரெக்டாக நீ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், எப்படி அப்ளை பண்ணு சொல்லிட்டு நீ 4 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா ஈஸியாக அதுவும் படிச்சிடலாம். சரியா? அதனால் வேவ்ஸ் வந்து விட்டுறாதீங்க. என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனில் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து செலக்டிவாக படிக்கலாம். சரியா? நீங்கள் என்ன செலக்டிவாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா இந்த வேவ்ஸையும் ஆசிலேஷன் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரிலேட் பண்ணிக்க முடியும் ஓரளவுக்கு. அதனால் இந்த 2 லெசன் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம 2 கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். சரியா? இதுதான். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த 4 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிடைக்குது, அந்த 17 கொஸ்டின் கூட. சரியா? ஸோ இது கண்டிப்பாக இந்த எல்லா கொஸ்டின்ஸும் 100% வந்து பாசிபிலிட்டி இருக்குது நம்ம வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்த பிளானில் 11th உங்களுக்கு 9 கொஸ்டின் இருந்துச்சு, அதை முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் இந்த நெக்ஸ்ட் வந்து கோ பிலோன்னு சொல்லி கொடுத்துருப்பேன்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஆசிலேஷன் 2 கொஸ்டின், அதை சேர்த்தோம்னா 11 கொஸ்டின். சரியா? அடுத்து 12th போனீங்க அப்படின்னா 8 கொஸ்டின் வந்து நம்ம பழைய லிஸ்ட்டு, இந்த 2 கொஸ்டின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது, அதோட சேர்த்தோம்னா 10 கொஸ்டின். மொத்தமாக பார்த்தோம்னா 21 கொஸ்டின் வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த 90 டேஸ்க்குள்ளே நம்ம எஃபெக்டிவாகவே படித்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஃபுல்லே படிக்கணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலுமே ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், ப்ராக்டிஸோடு படித்து முடிச்சிடலாம். ஸோ மினிமம் கேரண்டின்னு நான் சொல்கிறேன், இதெல்லாம் 100% பாசிபிலிட்டி. நீங்கள் ப்ராப்பராக டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக்யூர் பண்ண முடியும். இப்போ ஓவராலாக பார்த்தா 21 கொஸ்டின்ஸ்க்கு உங்களை எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ண முடியும்னா 84 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சா? ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது நான் சொன்னேன்ல 7.5 ரிசர்வேஷன் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவு இட் ஒர்க்ஸ் சிம்பிள். கீழே வரும், do I get medical seat, இது ஒன்லி ஃபார் 7.5 ரிசர்வேஷனுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன பண்ணலான்னு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்ட பிளானில் ஃபிசிக்ஸில் 84 மார்க்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கு நோ ஐடியா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சேம் கேட்டகரியிலே வச்சுக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியும் நீங்கள் வந்து 84 மார்க்ஸ் வந்து வாங்கிட்டீங்க. பயாலஜி எனிவேஸ் நீங்கள் வந்து தரவு பண்ணியிருக்கணும், அந்த புக்கு நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் 300 மேலே போயிடணும். சரியா? ஸோ இருந்த ஒர்ஸ்ட் கேஸ் நிறையா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 250 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன், ரொம்ப மினிமமாக எடுத்திருக்கேன். சரியா? நீங்கள் அஃப்கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய எடுத்துருவீங்க. ஸோ நான் மினிமமாக 250 அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் இருக்குன்னா 418. இப்போ டிசைட் பண்ணுங்க, இந்த 418 ஸ்கோரை உங்களால் செக்யூர் பண்ண முடியுமா முடியாதான்னா கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா பயாலஜி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சாப்டர்லாம் இந்த படிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். இது எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு லெசன் டீச் பண்ணி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த லெசன் வேணும்னு கேளுங்க, அதுக்கான வீடியோஸ் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம பிளான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராச்சும் இருக்காங்க, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.